இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு கிராமத்தோட பர்ம கதை. அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்துக்காக வந்த மக்கள் எல்லாருமே ஒரு சாபத்தால் அங்கேயே கல்லால் மாறிட்டாங்களாம். ஒரு கல் ரெண்டு கல் இல்லை, பல கல் எல்லாமே அந்த ஊரில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கதை தான் பற்றி நான் சொல்ல போகிறேன். சரி, திருமணம் அப்படிங்கிறது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா? அதே மாதிரியே இந்த காலம் மாதிரியே பல சொந்தங்கள்லாம் சேர்ந்து திருமணம் அப்படிங்கிறது அந்த காலத்தில், அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதில் என்ன ஒரு வியப்புன்னா, அந்த கல் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல் அப்படிங்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் நமக்கு எல்லாமே நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போமா? அதாவது திருமணத்திற்காக வந்த மக்கள், அதாவது திருமணம் முடிந்து மணமகனையும் மணமகளையும் அழைத்து வந்த மக்கள், அப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஏன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி தவிர அந்த காலத்தில் வேறு வண்டியே எதுவுமே கிடையாது. அதனால் களைப்பாரி களைப்பாரி தான் போவாங்க. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல களைப்பாரி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு களைப்பாறும் போது ஒரு இடத்துல இருந்தாங்க. சரி, மறுநாள் ஒரு ஆடை வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு நினச்சி ஆடை வெட்டினாங்க, தலையை வெட்டினாங்க. அந்த தலையை வெட்டும் போது அந்த ரத்தம் அருகில் இருக்க துறவியின் மேல் பட்டது. துறவியினா சாதாரண துறவியில, சைவத்தையே என்றும் நினைக்கும், இறைவனையே பிரார்த்தனை செய்யும் அப்படிப்பட்ட துறவி. அந்த துறவியின் மேல் ரத்தவடைப்பட்டால் என்ன ஆகும்? உடனே சபித்தார். அவ்வூர் மக்கள் ஆடு யானை எல்லா உயிர்களையுமே இங்கேயே நீங்கள் கல்லாக மாற வேண்டும் அப்படின்னு சபித்தார். உடனே எல்லாருமே அங்கேயே கல்லாக மாறிட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு கூற்றும் இருக்குது. அது அந்த ஊர் மக்கள் இப்போ வரைக்கும் அதுதான் நம்பிக்கையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு கூற்றும் இருக்குது. அந்த காலத்தில் இறந்தவர்கள் இறந்துட்டாங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடைமைகளையும் அதே இடத்துல புதைக்கப்பட்டு அதற்கு மேல் ஒரு கல்லை நடுவார்களாம். இப்படியும் ஒரு கூற்று இருக்குது. அதனாலே அங்கே நிறைய கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்படிப்பட்ட மர்மக்கதையான இடம் எங்கே இருக்குதுன்னா, பாரதிய பந்தா அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. பாரதி அப்படிங்கிறது திருமணத்தையும், பந்தா அப்படிங்கிறது கிராமத்தையும் குறிக்குமா? சரி, இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.